ஓம் ஸ்ரீம் கிரீம் தனநாயகியே ஸ்வர்ணகட்சண தேவியை சர்வதாரித்ரிய நிவாரணியாயே ஓம் கிரீம் ஸ்வாஹம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி. பங்குனி மாதம் 5ஆம் தேதி 19/3/2025 புதன்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி இரவு 12:37 வரை, பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் விசாகம் இரவு 8:50 வரை, பிறகு அனுசம். இன்றைய யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, 9 மணி முதல் பிறகு 10:30 வரை 2 நேரம் நல்ல நேரம் உள்ளது. இன்றைய நேத்திர 2, ஜீவன் 1. இன்றைய குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நண்பர்களே, இன்றைய நாள் என்ன சிறப்பு? ரங்க பஞ்சமி. வாராகி அம்மனை வழிபடுவதால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நாள். ரங்க பஞ்சமி வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் ஒவ்வொருத்தருடைய கஷ்ட நஷ்டங்களும் நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த அம்மனுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நண்பர்களே, இன்றைய நாள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி உள்ளது? மேசம் மிகவும் சிறப்பான நாள். நன்மை வந்து சேரும். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வனிக்கு சிக்கல், பரணிக்கு எண்ணம் ஈடேறக்கூடிய நாள். கிருத்திகை இடையூறுகள் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், அனுகூலம், மேன்மை உண்டாகக்கூடிய நாள். ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை 2, 3, 4 பாதத்துக்கு இடையூறுகள் ஏற்படும். மிருக சீரிசம் பயணத்தில் சிக்கல் உண்டாகும். ரோகிணிக்கு நினைத்தது நடக்கும். மிகவும் சிறப்பான நாள். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறும். நீதி நேர்மை தவறாமல் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைய மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிசம் பயணத்தில் சிக்கல், கவனமுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை காரிய சித்தி உண்டாகும். புனர்பூசம் நிதானம் தேவை. நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கும். லாபம் கிடைக்கக்கூடிய நாள். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் நிதானமுடன் இருக்க வேண்டும். பூசம் காரிய வெற்றி உண்டாகும். சிறப்பான நாள். ஆயில்யம் நன்மை வரும். நண்பர்களே, இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு மன விரக்தி ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இன்றைய சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு மன சங்கட்டம். பூரம் இன்பம் கிடைக்கக்கூடிய நாள். உத்திரம் காரிய தடை. நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு எண்ணம் பலிக்கும். மன சுகம் கிடைக்கக்கூடிய நாள். உத்திரத்துக்கு 2, 3, 4 பாதத்துக்கு கவனம் தேவை. அஸ்த நட்சத்திரத்துக்கு மிக மிக சிறப்பு. உள்ளம் பூரிப்பு ஏற்படக்கூடிய நாள். சித்திரை வாகன தடை. பயணத்தின் போது கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியம் ஜெயம், பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். மிகவும் சிறப்பு.
மன பயம் ஒரு சில நேரத்தில் ஏற்படும். எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இல்லையே ஏதாவது ஒரு மனக்குழப்பங்களும் உருவாகும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். கவனமுடன் இருந்தால் சில நல்ல காரியங்களையும் சாதிக்கலாம். நண்பர்களே, இன்றைய துளாராசியில் வரக்கூடிய சித்திரை வாகன தடை, சுவாதி காரிய ஜெயம், விசாகம் கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேலையில் கவனம் தேவை. வீண் போட்டி உண்டாகும். ஏதாவது உடன் இருப்பவர்களால் அல்லது வேலை செய்யும் இடத்தில் அல்லது பயணம் செய்யும் இடத்தில் வீட்டில் கூட சில நேரம் பிரச்சனைகள் ஏற்படும். கவனமுடன் இருக்க வேண்டும். விருச்சகத்தில் வரக்கூடிய சாகம் கவனம் தேவை. அனுசம் காரிய அனுகூலம் உண்டாகும். கேட்டை நல்ல நாள், காரிய ஜெயம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியம் ஜெயம், பாராட்டு கிடைக்கும். மிகவும் சிறப்பான நாள். தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு மனச்சஞ்சலம், போராடம், மன சுகம் உண்டாகும். உத்திராடம் மன உளைச்சல் ஏற்படும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு மன சாந்தமும் மற்றவர் பரிவு காட்டக்கூடிய நாள் இன்றைய நாள். அடுத்தவருடைய உதவி சில நேரம் கிடைக்கும். மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் மன உளைச்சல், திருவோணம் மன சந்தோஷம், சுகம் கிடைக்கக்கூடிய நாள். அவிட்டம் சிறு விபத்து, கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு தெளிவு கிடைக்கும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்டம் சிறு சிறு தடைகள், பிரச்சனைகள் ஒருக்கும். சதயம் மன சுகம் கிடைக்கக்கூடிய நாள். பூரட்டாதி பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு அன்பு பாசம் உண்டாகக்கூடிய மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாள். போராட்டாதிக்கு மன சாந்தமுடன் இருக்க வேண்டும். அமைதி தேவை. பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. உத்திரட்டாதி மன உறுதி, மன சந்தோஷமும் கிடைக்கும். ரேவதி மன சந்தோஷம், பூரிப்பு உண்டாகும். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி. இன்றைய சோளம் வட கிழக்கு 12 மணி, பகல் 12 மணி 24 நிமிஷம் வரை. பரிகாரம் பால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.